அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டின் கடைசி சனி பிரதோஷம் 28/12/24 அன்று சனிக்கிழமை வர இருக்கிறதுங்க. அன்றைய தினம் மிகவும் அற்புதமான நாளுங்க. தவற விடாதீர்கள். சிவனின் அருள் கிடைக்க அனைவருமே பிரதோஷ வேளையில் கலந்து கொண்டு சிவனின் நாமத்தை மந்திரங்களையும் பாராயணம் செய்து சிவ பூஜையில் நந்திய பெருமானுக்கும் சிவனுக்கும் நடைபெறும் அபிஷேக வேளையில் கலந்து கொள்வதும் மற்றும் பிரதோஷ தினத்தன்று எவ்வாறு விரதமிருந்து வழிபட வேண்டும் என்பதை பற்றி தான் நாம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பதிவில் வரும் நல்ல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும். நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். சிவபெருமானின் அருளை பெற்றுத்தரும் விரதங்களில் ஒன்றுதான் பிரதோஷ விரதமாகும். இது அனைத்து விதமான தோஷங்களையுமே நீக்கி சந்தோஷத்தை தரும் விரதமாகவே பிரதோஷ விரதம் அமையப்பட்டுள்ளது. தினமும் மாலை 4:30 6 மணி வரையிலான நேரம் தான் நித்திய பிரதோஷம் காலம் என சொல்லப்பட்டாலும் திரையோதசி திதியில் வரும் பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகுங்க. பிரதோஷம் என்பது சிவபெருமான் ஆனந்த நடனமிட்டு தேவர்கள் அனைவருக்குமே கேட்ட வரங்களை தந்து அருளிய நேரமாகவே பிரதோஷ நேரம் சொல்லப்படுகின்றது. தேவர்கள் வழிபட்டு நலன் பெற்ற இந்த நேரத்தில் நாமும் சிவபெருமானை வழிபட்டால் சிவபெருமானின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்பது நமது நம்பிக்கைங்க. சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான 8 விரதங்களில் ஒன்றுதான் பிரதோஷ விரதம். இது வரும் கிழமைகளை பொறுத்து அதன் சிறப்புகளும் பலன்களும் மாறுபடுங்க. பிரதோஷங்களில் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே சொல்லப்படுகின்றது. அதனாலேயே இதனை சனி மகா பிரதோஷம் என சிறப்பித்து சொல்வதும் உண்டுங்க. சிவபெருமான் பார்வதி தேவி மற்றும் சனி பகவானுக்குரிய வழிபாட்டு நாள் என்பதால் தீராத துன்பங்களிலிருந்து விடுபட நினைப்பவர்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டிய நாளாகவே இது அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு மாதமும் திரையோதசி திதி வரும் நாளை பிரதோஷ நாளாக கருதி வழிபடுகின்றோம். வளர்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு 2 பிரதோஷங்கள் வருதுங்க. பிரதோஷங்களில் மிகவும் முக்கியமான பிரதோஷமாக கருதப்படுவது இந்த சனி பிரதோஷம்தான். அதுவும் 2024ஆம் ஆண்டின் கடைசி பிரதோஷமே சனி பிரதோஷமாக அமைவது மிகவும் சிறப்பானதாகும். டிசம்பர் மாத தேய்பிறை பிரதோஷமும் இந்த ஆண்டின் கடைசி பிரதோஷமான சனி பிரதோஷம் டிசம்பர் 28ஆம் தேதி அமைகின்றது. டிசம்பர் 28ஆம் தேதி அதிகாலையில் 2:42 துவங்கி டிசம்பர் மாதம் மறுநாள் 29ஆம் தேதி அதிகாலை 3:54 வரை திரையோதசி திதி உள்ளதுங்க. இது மார்கழி மாதத்துல வரும் சனி பிரதோஷம் என்பதால் இது மிகவும் உன்னதமான நாளாகவே கருதப்படுகின்றது. திரையோதசி திதி வரும் நாளில் மாலை 4 முதல் 6:30 வரையிலான நேரத்தை தான் பிரதோஷ காலம் என்று சொல்கிறோம். இந்த நாள்ல விரதம் இருந்து பிரதோஷ நேரத்தில் அனைத்து சிவன் கோயில்களிலும் நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடைபெறும். இந்த சிவ பூஜையில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்பவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்குங்க என்பது ஐதீகம். சிவன் அருள் வேண்டுபவர்கள் பிரதோஷ நாளில் விரதம் இருப்பது ரொம்பவும் சிறப்புங்க. முடிந்தவர்கள் உபவாசமாகவும் முடியாதவர்கள் பழங்கள் அல்லது சைவ உணவுகளை சாப்பிட்டும் விரதம் இருக்கலாங்க. பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபடுபவர்களுக்கு மகிழ்ச்சி, செல்வ வளம், காரியங்களில் வெற்றி ஆகியவை அதிகரிக்கும். இந்த நாள்ல விரதம் இருப்பவர்களின் விருப்பங்கள் அனைத்தையுமே சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது நம்பிக்கைங்க. உலக வாழ்க்கைக்கு தேவையான இன்பத்தை மட்டுமின்றி முக்தி என்னும் பேரின்பத்தையும் ஈசன் அருள்வார் என்பது நம்பிக்கை. பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே இருந்தபடியே சிவ பூஜை செய்தும் பிரதோஷ பூஜை செய்த பலனை அடைய முடியுங்க. சிவபெருமானுக்கு ஒரே ஒரு வில்வைகளை சமர்ப்பித்து வழிபட்டாலே அளவில்லாத பலன்களை ஈசன் அருள்வார். இப்படி சனி பிரதோஷம் அன்று சிவ வழிபாடு மற்றும் சிவ அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். சிவன் சன்னதியில் விளக்கேற்றி வைத்து வடகிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து சிவனுக்கு பூஜை செய்வது ரொம்பவும் நல்லதுங்க. பகல் முழுவதும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு மாலையில் பிரதோஷ பூஜை நிறைவடைந்த பிறகு விரதத்தை நிறைவு செய்து மிகவும் சிறந்த பலனை கொடுக்குங்க. பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சிவனிடம் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நடக்கும். அதனால பிரதோஷ காலத்துல சிவனை நினைத்து மனதார நம்ம தியானம் செய்து சிவ மந்திரங்களை உச்சரித்து வழிபட்ட பிறகு உங்களின் பிரார்த்தனைகளை கொடிமரத்தின் முன்பு அமர்ந்து சிவனிடம் மனதார முறையிடுங்கள். உங்களின் கோரிக்கைக்கு நிச்சயம் ஈசன் செவிசாய்ப்பார் என்பது சந்தேகமே இல்லைங்க. சிவனின் அருள் கிடைக்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை பதிவிடுங்க சகோதரர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த இதே மாதிரியான நல்ல தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.